கேத்ரீனா, என் செல்லக்குட்டி கேத்ரீனா கொரட்டை விட்டு தூங்கிட்டாலோ? கேத்ரீனா, ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமோ? கேத்ரீனா, கத்ரீனா, உன்னோட கேனல் வந்து நிக்கிறேன் பாரு. தேங்க்ஸ் மச்சான். எதுக்குடா? இந்த அடியை முன்னாடியே நான் வாங்கியிருக்கணும். இந்த பாரு, என்னை கோவப்படுத்தி முட்டாளாக்கலான்னு மட்டும் நினைக்காத. நான் சத்தியமாக சொல்கிறேன் மச்சான், உங்களுக்கு தெரியாது மச்சான், மாதவரம் சர்ச்சில் கடவுளோட ஆசீர்வாதத்தில் பிறந்த பையனா. அது எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து சந்தோஷமாக வளர்த்துட்டாங்க மச்சான். வாழ்க்கையில் கவலைன்னா என்னன்னு தெரியாமையே என்னை வளர்த்துட்டாங்க. இவகிட்டே கேளுங்க, உன்னை நான் எந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்தியிருப்பேன். நீயும் என்னை மன்னிச்சிரு. உங்களுக்கு தான் தெரியும்ல, என்ன குழந்தை இவளை எல்லாத்தையும் பார்த்துக்கிறது மச்சான் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். மச்சான், நான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்கிட்டயே கேட்குறேன். நீங்கள் என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு கேட்குற உரிமை இருக்குது. என்ன நீங்கள் திட்டி இருக்கணும். சத்தியமா யாரும் என்னை திருத்தினதில்லை, நான் நல்லா இருக்கணும்னு நினச்சதும் இல்லை. நீங்கள் என்னை நல்லா போட்டு அடிங்க மச்சான், அப்பயாவது நான் திருந்துவல்ல. அடிக்க சொல்லுடி, அடிங்க மச்சான். ஐயோ, மிலிட்ரி வந்துருச்சு மச்சான், என்னை போட்டு கொடுத்துறாதீங்க. அந்த கோர்ட் மார்ஷல் வர்றதை பார்த்தீங்கல்ல, என்னை அடிச்சு இடியாப்ப மாதிரி ஆக்கிடுவாங்க. நீ தானே சொன்னேன் அடிச்சா திருந்துருவேன்னு. அவர்கிட்ட அடி வாங்கினா நீ கண்டிப்பா திருந்துருவேன். இல்லை மச்சான், நான் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறேன். எங்க? கனடாவுக்கு. கனடா இல்லை, உன்னோட தண்டனை முடியாம இந்த தெருவு கூட தாண்ட விட மாட்டேன். நான் ஒரு தடவை நம்ம பொண்ணை பார்த்துக்கிறேன். அவ தூங்கிட்டா. நீ இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. நீ அவங்க கூட போ, உன்னை திருத்தி அனுப்புவாங்க. போ மச்சான், மச்சான் எழுதிட்டு போங்க அவனை. ஓடா. நீ கவலைப்படாத, இன்னும் 2 வருஷம் மட்டும்தான் தண்டனை கிடைக்கும். அது முடிஞ்ச வெளியே விட்டுருவாங்க. தண்டனை முடிஞ்சு வரட்டும். கனடாவோ அமெரிக்காவோ எங்க வேணாலும் அனுப்புறேன். அவன் திரும்பி வந்தா போதும். கத்ரீனா, யாரு வந்திருக்கான்னு பாரு. வேலை போயிடுச்சுல்ல? போயிடுச்சு மச்சான். அப்புறம் அதுக்கு இந்த யூனிஃபார்ம் இன்னும் போட்டுட்டு இருக்கு. ஆசை என்னை விட்டு போகவே இல்லை, அதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்தாங்க டீ. உள்ளவா, டீ குடி. சண்டை போட்டு களைச்சு வந்திருப்ப. சர்க்கரை கம்மியாக இருக்கே, பால் இருந்தால் நல்லா இருக்கும். சர்க்கரை இல்லையா, பால் ஊற்றி கொண்டு வா. இன்னும் என்ன பண்ணுறது ஐடியா? இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, சும்மா தின்னுட்டு தெரியலாம், அதானே? வாழணும், அவ்வளோதான். வர்கீஸ் அண்ணாவை கனடா அனுப்புறதுக்கு நீங்க எதுக்காக வீடெல்லாம் அடமான வைக்கிறீங்க? கேத்ரினா பேர்ல தான் 3 ஏக்கர் இடம் இருக்கு, அதை வச்சாலே போதும். அவ்வளவு தான் சொன்னேன், ஆனா வேண்டாம். வர்கீஸை பத்தி உனக்கு தெரியும்ல, அவன் லாங் கட்டாம விட்டான அப்புறம் தங்கச்சிக்கு குழந்தைக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கும் பொண்டாட்டி குழந்தை இருக்கு, கோவப்படாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் யோசிங்க. பார்த்து ஜாகிரதையாக கொண்டு போ. இது பாஸ்புக். இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் மச்சான். உதவியை மறந்தாலும் பரவாயில்ல, லோன் கட்ட வேண்டிய பணம் அனுப்ப மறக்காம இருந்தா போதும். போய் நல்ல நிலைமைக்கு வா. என் சக்தி இவ்வளவுதான் பண்ண முடியும். வர்கீஸ் எங்கேயும் போல, சுதர்சன் கூட சேர்த்துக்கிட்டு பணத்தை மொத்தம் குடிச்சே அடிச்சிட்டேன். குடிச்சா நல்லா குடிக்கணும், அப்படி குடிச்சா வேட்டி அவராம பார்த்துக்கணும். வர்கீஸ், எனக்கு கொஞ்சம் ஊத்துடா. ஊத்து. எவ்வளோ வேணாலும் ஊத்திக்கிட்டே குடிய.
நான் ஸ்டடியாக தான் இருக்கேன். நல்லா கூடுங்க. இதே மாதிரி கறியை வேக வச்சு கூடுங்க. அம்மா கிடக்கண்ணா. அம்மா, நான் இங்கே தான் இருக்கேன். ஆ நீர், நிலம், காற்று, நெருப்பு. என்னது? வர வழியில் மேனேஜரை பார்த்துட்டு வரேன். இனிமே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. டீ கொண்டு வரட்டா? அம்மா, நிலம். வீட்டோட நிலம்னா என்னம்மா? இருக்கிறதுக்கே வீடு இல்லை, இதில் நிலம் வேறையா? சங்கத்தில் பணம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுலேருந்து கொஞ்சம் இப்போதைக்கு. அதிலிருந்து எல்லாம் எடுக்கவே முடியாது. அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. எனக்காக ரூல்ஸ் மாற்ற முடியுமா? சங்கத்தை பார்த்துக்கிட்ட போதுமா? வீட்டையும் பார்த்துக்க வேண்டாம்? அதுவும் உங்கள் கடமை தானே. இனிமே நம்மக்கிட்ட விற்கிறதுக்கு அந்த வண்டி மட்டும்தான் இருக்கு. அதை காய்லாங்கடைக்காரன் கூட எடுத்துக்க மாட்டான். நீ கொஞ்சம் பொறுமையாயிரா. நீ ஏதாவது வழி கிடைக்கும். என்ன வழி? ₹1 ₹2 இல்லைங்க, லட்சக்கணக்கில் இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு இப்போ நாம அவஸ்தைப்பட வேண்டியிருக்கு. இந்தாங்க, இதை அடமானம் வச்சிருங்க. ஒரு 50,000 ரூபாய் கிடைக்கும். அதை பேங்க்ல கட்டிடுங்க. அப்படியே 1 மாசம் டைமும் கேட்டுட்டு வாங்க. வருத்தப்படாதீங்க. இதுக்கப்புறமும் தங்கச்சி புருஷன் இருக்காதீங்க. நாங்களும் இருக்கோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹலோ. ஆ என்ன சார்? உடனே கிளம்பிங்க வாங்க. என்ன விஷயம்? நீங்க வாங்க சொல்றேன். ஆ 50,000 இருக்குல்ல? இருக்கு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு வர சொல்லியிருக்காங்க. என்ன விஷயமா? என்னன்னு தெரியல. என்ன சார், என்ன விஷயம்? யோ, கூட்டிட்டு வாங்கயா. ஐயோ ஆண்டவரே, உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. உங்க பாசமலையெல்லாம் அப்புறம் காமிங்க. உன் தங்கச்சி மச்சான என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? நிறுத்துன்னு சொல்றேன்ல. எங்க போறீங்க? அடிவாரத்துக்கு போயிட்டு வரோம் சார், ஒரு கல்யாணத்துக்காக, அதுவும் ஃபேமிலியோட. என்ன சார்? ரொம்ப நாள் இங்கேயே சுத்திட்டு இருக்க போல இருக்கு. நானா? இல்லை சார். என்ன இது? இது என்ன கட்டி வச்சிருக்க? வண்டி அடியா, சீக்கிரம் வண்டி அடியா. வா சீக்கிரம். பாசப்போ ஏறியா சீக்கிரம். ஓட்டமா காட்டுறா. இவனை ஏத்தியா வண்டியில ஏறோம். வண்டியில ஏற. இறங்குமா, இறங்க. டேய், கட்டை ஊத்து அவங்க கிட்ட காமி. அது கூடிய 1.5 கிலோ கஞ்சா, 3 கிலோ மான் கறி. இதுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா? அனிமல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் செக்ஷன் 51 ஷெட்யூல் 3. 7 வருஷம் உள்ள இருக்கணும். 1.5 கிலோ கஞ்சா செக்ஷன் 20B1 10 வருஷம். ஃபேமிலி பேக்கேஜ் டோட்டல் 17 வருஷம். குடும்பத்தோட போய் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாதுண்ணா. நான் இவரோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தான் போனேன், மாட்டுக்கொட்டையில. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த பொண்ணை மட்டும் விட்டுருங்க. அந்த தருதல நாயை என்ன வேணா பண்ணுங்க. நீ எதுக்குடா என்ன பாக்குற? விடுறதுக்காக தானே உங்களை வர சொன்னேன். எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிடலாம். ரொம்ப நன்றி சார். ஆனா கொஞ்சம் செலவாகும். ஓ, ஒரு 5 லட்சம். நாங்க இதை எரிச்சிருவோம். இதை வீட்டுக்கு கொண்டு போய் சமைச்சு சாப்பிடுங்க. என்ன சொல்றீங்க? சார், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் தங்கச்சியும் குழந்தையும் நடுத்தருவுக்கு வந்துடுவாங்க. நான் காலை வேணாலும் விடுறேன். காசை கொடுத்துட்டு வேணா காலை பிடிங்க. என்னையா சரிதானே? சார் 5 லட்சம் ரூபாய் கேட்டீங்கன்னா எப்படி சார் அரேஞ்ச் பண்றது? சார்
கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்க சார். அப்துல் பாய் என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன எங்க இருந்து எடுத்து கொடுக்க சொல்றீங்க? நீ சும்மா இரு. அப்போ ஒரு வேலை பண்ணு. 2.5 அதுல குறைச்சிக்க மாட்டோம். இனிமே இதை பத்தி எதுவும் பேசக்கூடாது. வேண்டாம். ஏய் நீ வா வா, நீங்க வா. ஏண்டா நம்ம சங்கத்துல பணம் இருக்குல்ல, அதையும் நம்ம அடமானம் வச்ச பணத்தையும் மொத்தமா இவர்கிட்ட கொடுத்துரு. இல்லைன்னா புலிவால் பிடிச்ச கதையாயிடும், பிரச்சனை ஆயிடும். போய் எடுத்துட்டு வா. நீ கொடு. வா. தெரியாம நடந்துருச்சு. இந்தாங்க சார், சொன்ன அமௌண்ட் மொத்தமும் இருக்கு. அப்ப நீங்க கிளம்புங்க. வாமா. போலாம். இதையும் எடுத்துட்டு போங்க. நல்லா மிளகு போட்டு காரமா சமைச்சு சாப்பிடுங்க. நாயே, என் குடும்பத்தை குழி தோண்டி புதைக்காம விட மாட்டல. இந்த ஊர்ல விவசாயிங்க வெயில்ல வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசுதான் நான் இப்ப எடுத்து கொடுத்தது. அதன் தங்கச்சிக்காக. நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா. பெரிய சேக்குவாரு பேசிட்டு போறாரு. யாரும் பார்த்து என்னடா வார்த்தை சொன்னேன்? அவ்வளோ நல்லவரா இருந்தா எதுக்காக லஞ்சத்தை கொடுத்துட்டு போறீங்க? நீங்க வா, அவனை கடவுள் பார்த்து பாரு. எல்லாம் இப்படி பேசலாம் பாருங்க. நீ அமைதியா வா. பேசாம போன்னு சொல்ற. நீ போய் வண்டியில் உட்காருமா. நீ என்னடா வார்த்தை விட்ட? உங்க எல்லாரையும் சொன்னீங்க பெரிய சட்டம் அது கிழிச்சிங்க. சங்க ஆபீஸ் கிட்ட வந்து சங்கமா இல்ல வீடாடா. போய் வேலையை பாரு. அந்த பக்கம் போங்க. நான் லோன் கேட்டப்பா என்னடா சொன்னா? உங்களால நிறுத்து வண்டி நிறுத்துடா. என் பிள்ளைய காலேஜில் சேர்க்கணும்னு பணம் கேட்டதுக்கு நீ என்னடா சொன்ன? இங்க சட்டம்னு ஒன்று இருக்கான். இப்ப உன் மச்சான் கஞ்சா கேஸ்ல மாட்டின்னு உள்ள போனப்போ அவனுக்காக சங்கத்துல இருந்து காசு எடுத்து கொடுத்தீங்க. நீ என்ன பார்க்காத, உன் மச்சான் தான் எல்லா விவரத்தையும் எங்கிட்ட சொன்னான். வந்துட்டானுங்க மக்களை காக்க வந்த தாழர்கள். வண்டி எடுத்துட்டு போட. ஏழைங்களோட வயிற்றுல அடிக்கிறதாண்டா உங்க வேலையை. நீ இறங்கலையா? இல்ல அலெக்ஸ், கடனை கட்டியாச்சா? கட்டியாச்சு. எங்க கட்டினீங்க? பேங்க்லயே, ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லயா? போய் சொல்லவும் கத்துக்கிட்டீங்கல்ல. நான் என்ன பண்றது? கூட பார்த்து தங்கச்சியா போச்சே. கூட பிறந்ததா? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு உங்க தங்கச்சியும் அவ குடும்பம் மட்டும்தான் இல்ல. தங்கச்சி மேல அன்பு வச்சுக்கோங்க, அவளுக்கு உதவி பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லல. இதுக்கு பேர் அன்பு இல்ல, பைத்தியம். பைத்தியம். கஷ்டம் பிரச்சனையெல்லாம் உங்க தங்கச்சிக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவளுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நான் என்ன பண்ணணும்னு சொல்ல வர? என்ன பெருசா ஆபத்து? அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா இல்ல நோய் வந்து ஹாஸ்பிடல்ல படுத்திருக்காங்களா? குழந்தையும் பொண்டாட்டி ஏத்தின வண்டியில சரக்கையும் கஞ்சாவையும் கடத்துற ஒருத்தனை குடும்பத்துல சேர்க்கும் போது யோசிச்சிருக்கு. இப்ப என்ன புலவி, என்ன பிரயோஜனம்? இப்ப அத பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? தப்பெல்லாம் என் மேலதான். நான் தான் தப்பு பண்ணிட்டேங்க. என்னோட வியாதியை பத்தி தெரிஞ்சிருந்தும் நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்தப்போ உங்களை நான் என் தெய்வமா நினைக்க ஆரம்பிச்சேன். நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டேன். இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. வியாதி இருக்கிற என்ன நீங்க கல்யாணம் பண்ணது அன்புனால இல்லைங்க. நீங்க தேவையில்லாதெல்லாம் பேச வேணாம். வாயில இருந்து வார்த்தை விட்டா தப்பா போயிடும். சொன்னா எனக்கு தப்பு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்க கல்யாணம் பண்ணீங்க. என்னோட இந்த வாழ்க்கையும் குழந்தையும் நீங்க எனக்கு போட்ட பிச்சை தானே. அதனால நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. என்ன பண்ணாலும் நான் ஒரு அடிமை மாதிரி இந்த வீட்டுல வாழ்வேன்னு உங்களுக்கு தெரியுங்க. அதனால தானே மொத்த சொத்தையும் உங்க தங்கச்சிக்கு கொடுத்தீங்க. இருக்கிற வீட்டையும் நிலத்தையும் உங்க மச்சானுக்காக அடமானம் வச்சீங்க. உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் உங்க கையில இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தீங்க. நீங்க எனக்கும் என் குழந்தைக்கும் என்ன கொடுத்தீங்க சொல்லுங்க. இனி மிச்சம் இருக்கிறது இது மட்டும்தான். இதுவும் வேணுமா? எடுத்துக்கோங்க. பெரிய தோழர்னு சொல்லி ஊருக்காக உழைச்சிட்டு இருக்கிற நீங்க கட்டின பொண்டாட்டிக்கு மாத்தி கட்ட ஒரு புடவையாவது இருக்கான்னு யோசிச்சீங்களா? நீங்க பெத்த புள்ளைக்கு இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட தெரியுமா? நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. எனக்கு
எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் எல்லாம் சரி பண்ணிடுறேன். டைம் கொடுக்கணுமா? 8-10 வருஷம் ஆகுது, இன்னும் டைம் வேணுமா உங்களுக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டோம். இனிமே என்ன இருக்கு? நடு ரோட்டுக்கு வர வேண்டியதுதான். நீ கொஞ்சம் பேச்சு நிப்பாட்றியா? தங்கச்சி தான் முக்கியம். என்ன எதுக்கு இங்க கல்யாணம் பண்ணீங்க? அவளையே கட்டி பிடிச்சிட்டு படுக்க வேண்டியது. என்ன வார்த்தை பேசுறேன்? பிரச்சனை வேண்டாம்னு நினைச்சா ஏற்கனவே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. அது கடையில நானும் இதே மாதிரி தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சந்தோஷமா பரவாயில்ல போனேன். ஆனா என்ன திருப்பி கொண்டு வர்றதுக்கு மிலிட்ரியே வந்துருச்சு. சரியான மெமரிஸ் அது. நீங்க அந்த மாதிரி பண்ணாம வந்துருங்க. மேஸ்திரி, நேரம் கிடைக்கும் போது என் வீட்டுக்கு போய் என் பொண்ணையும் பார்த்துட்டு வரணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவன் வீட்டுக்கு போனோம். இவன் அப்பா அம்மாவை பார்த்து நிலம் விசாரிச்சதுக்கு அப்புறம் இவன் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்காள் ஒரு பொண்ணு. அவளையும் பார்த்து விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு தான் வருவேன். போயிட்டு மேஸ்திரி, எனக்கு சொந்தம்னு வெளியே யாரும் இல்லை. ஒரு தடவை ஜெயிலுக்குள்ள வந்துட்டா எந்த சொந்த பந்தமும் கிட்ட சேர்த்திக்க மாட்டாங்க. இங்க இருந்து ஒரு ஆள் வெளியே போறாங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு அது போதும். சரி அப்போ சார். அட வா அலெக்ஸ், உன்னோட பரோல இந்த ஜெயிலில் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமே ஆகிட்டாங்களே. ஆட்டம் பாட்டத்தோட ஒரு பரோல், இதுதான் முதல் தடவை. சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ஓ, உங்க மாதிரி சாருங்க பண்ண எல்லா உதவிக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். யோ, ஜெயிலுக்குள்ள நல்லபடியா இருக்கிறவங்களுக்கு நாங்க என்னைக்குமே நல்ல நண்பர்களா தான் இருப்போம். ஓ சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணா, கிளம்பு. அப்ப நான் போயிட்டு சார் வாங்க. பரவல் கட்டு. இதுல ஒரு கையெழுத்து. அலெக்ஸ், சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். கரெக்டான நேரத்துக்கு உள்ள வந்துடணும். அங்க போகும்போது சந்தோஷமா போறல அதே மாதிரி வரணும். தெரியும். இல்லனா நாங்க அலைய வேண்டியிருக்கும். தெரியும் சார், தெரியும் சார். போயிட்டு வரேன் சார். அலெக்ஸோட நம்பர் எடுத்துடலாம்ல? எடுத்துடலாம். அப்படியா சார்? ஓகே சார். அலெக்ஸ், ஒரு நிமிஷம். சூப்பரண்டன் சார் கூப்பிடுறாரு. சீக்கிரம் போ. சார், நான் எல்லாம் ரெடி ஆயிட்டு காலை எடுத்து வெளியே வைக்கும்போது நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. அலெக்ஸ், நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா சார், எதா இருந்தாலும் என்ன சொன்னாலும் செஞ்சுட்டு தான் போவேன். ஷூ பாலிஷ் பண்ணுறதோ, ஷர்ட்டு தைக்கிறதோ, ஃபைல் ஏதாவது எடுத்து வைக்கணும்னா சொல்லுங்க சார். அது செஞ்சதுக்கு அப்புறம் தான் போவேன். கோட்டர்ஸில் ஏதாவது வேலை இருக்கா சார்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அலெக்ஸ். வேற என்ன சார்? அலெக்ஸ், உன்னோட பரோலை ரத்து பண்ண சொல்லி ஃபேக்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. அதை சொல்ல தான் நான் உன்னை இங்கே கூப்பிட்டேன். அதை ரத்து பண்ணது உன்னோட மகன் தான். சில சந்தர்ப்பங்களில் சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காக பரோல் ரத்தாகலாம். காரணம் என்னன்னா, வெளியே போகிற குற்றவாளிக்கு ஏதோ ஒரு தரப்பில் தன்னோட உயிருக்கு ஆபத்து இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா வெளியே இருக்கிற யாருக்காவது உங்களால் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா பரோல் ரத்து செய்யப்படும். இங்கே இப்போ உன்னோட பையன்தான் அதை பண்ணியிருக்கான். உண்மையாவா சார்? ஒருவேளை அவனுக்கு பதில் வேற யாராவது போய் கையெழுத்து போட்டிருந்தா? ஓ, அப்படியெல்லாம் நடக்காதில்ல. நீங்கெல்லாம் கண்டிப்பாக எனக்கு எதிராக ஒன்றும் பண்ண மாட்டீங்க. அப்போ நான் மறுபடியும் செல்லுக்குள்ளே போயிடுறேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுக்கணும் இல்லையா? அவன் தான் பண்ணியிருக்கல. சார், ரொம்ப கஷ்டம் சார். என்னோட சர்வீஸில் இப்படி ஒரு கஷ்டத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆமாம் சார், இந்த ஆளோட பையன் அவ்வளோ பாசம் இல்லாதவனா? இருக்கலாம்.
அவன் பையனே தான் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்தா நாம என்ன பண்ண முடியும்? மேஸ்திரி, இவ்வளோ சீக்கிரம் பரவல் முடிஞ்சு திருப்பி வந்துட்டீங்களா? என்ன ஒரு ஆட்டமா இருந்துச்சு. டான்ஸு, பாட்டு. இல்லையாடா? வெளியே போனீங்களே, பீடி வாங்கிங்களா? இருந்தா எனக்கு ஒன்று கொடுங்களேன். என்னடா பார்க்குறேன்? சார். கேம்புக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிட்டிங்களா? அனுப்பியாச்சு சார். நடவடிக்கை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எடுங்க, லேட் பண்ண வேண்டாம். ஓகே சார். அலெக்ஸ், எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? இந்த அப்துல் யாரு? ஊரில் என்னோட ஒரு ஸ்நேகிதன். அவர் இங்கே ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. நாங்கள் விசாரித்தோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நீங்கள் வருத்தப்படக்கூடாது. இன்னைக்கு காலையில், அதாவது உங்கள் தங்கச்சி கத்ரீனா தவறிட்டாங்க. இன்னைக்கு அடக்கம் பண்ண போகிறாங்கன்னு அப்துல் சொன்னார். எஸ்கார்ட் பரோல் வேணும்னு மனு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் தங்கச்சி பார்த்துட்டு வாங்க. ஹலோ. சார். ஓகே ஓகே சார். சார் சார், அது எஸ்கார்ட் டியூட்டிக்கு இன்னைக்கு கேம்பிலிருந்து ஆள் கிடைக்கணும்னு எனக்கு தோணலை. ஏன்னா மந்திரியோட விழா இருக்கிறது தான் இதுக்கு காரணம். அலெக்ஸ், அப்படின்னா எஸ்கார்ட் பரோலை ரத்து பண்ணுறத தவிர வழி இல்லை. அப்போ என் தங்கச்சி கத்ரீனாவை கடைசியாக பார்க்க முடியாதுல்ல சார்? என்ன ஒரு வாட்டி அவளை பார்க்க அழைச்சிட்டு போக முடியாதுல்ல? ஒரு பொடி மண்ணு போடக்கூட வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு.